கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன். இன்றைக்கி நாம் அல்ஜிப்ராவில் குரூப் தியரியை பற்றி பார்க்க போகிறோம். குரூப் தியரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரிக் சிஸ்டம்னா என்ன, அல்ஜிப்ரிக் சிஸ்டமில் குரூப் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, குரூப் தியரி எப்படி அல்ஜிப்ரிக் சிஸ்டமோட பேஸ்மெண்ட்டாக இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா குரூப் தியரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நான் எம்டி செட்டை கன்சிடர் பண்ணிப்போம். அதில் இருக்க ஏதாச்சும் 2 எலிமெண்ட்டை எடுத்துப்போம். அந்த 2 எலிமெண்ட்டை எடுத்து அல்ஜிப்ராக்கு ஆப்ரேட் பண்ணி தேர்ட் எலிமெண்ட்டை அந்த செட்டுக்குள்ளே இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் பேர் தான் இங்கே ஆக்சியம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆக்சியம்ஸை யூஸ் பண்ணி எப்படி தியரத்தை ப்ரூஃப் பண்ணலாம், எப்படி ஒரு எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணலாம், எப்படி ஒரு டெஃபினேஷனை டிஃபைன் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் சிஸ்டம். இந்த அல்ஜிப்ரிக் சிஸ்டம் மொத்தம் 5 ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். குரூப், ரிங், வெக்டார் ஸ்பேஸ், லீனியர் அல்ஜிப்ரா அண்டு ஃபீல்டு. இந்த 5 டாப்பிக்கும் அல்ஜிப்ரிக் சிஸ்டமோட 5 பில்டிங் பிளாக் மாதிரி. இதோட பேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் தியரி. நீங்கள் இந்த அல்ஜிப்ரான்ற பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டாக இருக்க குரூப்பை எவ்வளோ தெளிவாக படிக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக படிங்க. அப்படி தெளிவாக படித்தா மட்டும்தான் உங்களால் அல்ஜிப்ராவை முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ குரூப் தியரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரூப் தியரி டெஃபினேஷன் பாருங்கள். குரூப் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் படிக்க போகிற வெக்டார் ஸ்பேஸ், ரிங், ஃபீல்டு, லீனியர் அல்ஜிப்ரா எந்த டாபிக் எடுத்துட்டாலும் குரூப் எந்தளவுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு இதுக்கப்புறம் படிக்க போகிற டாப்பிக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் குரூப்பை நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அல்ஜிப்ராவை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஏன்னா குரூப் அல்ஜிப்ராவுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் எந்தளவுக்கு ஒரு பில்டிங்கில் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக கட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ நம்ம பில்டிங்கோட பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ குரூப் தியரியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். குரூப், லெட் G be a non-empty set and star be a binary operator. அதாவது ஜின்ற ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம், அது கூட ஸ்டார் என்ற பைனரி ஆப்ரேட்டரை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அது என்ன பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு அல்ஜிப்ரிக் ஆப்ரேட்டர். அதாவது ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த அல்ஜிப்ரிக் ஆப்ரேட்டர்லாம் சேர்ந்து தான் நம்ம பைனரி ஆப்ரேட்டராக சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம G என்ற நான் எம்டி செட்டை எடுத்துக்கிறோம், அது கூட ஸ்டார் என்ற பைனரி ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ டெஃபினேஷனுக்கு வாங்க. G be a non-empty set and star be a binary operator and if the following axioms are hold then G be a group. அதாவது G என்ற நான்-empty செட்டும் ஸ்டார் என்ற பைனரி ஆப்ரேட்டரும் இந்த ஃபாலோயிங் 4 ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம G-ஐ குரூப்னு சொல்லலாம். ஓகேவா? அது என்னென்ன 4 ஆக்சியம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆக்சியம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி a, b belongs to G, there exists a star b belongs to G. அதாவது நம்ம A அண்ட் B என்ற 2 எந்த எலிமெண்ட் அந்த G என்ற நான் எம்டி செட்டில் எடுத்துக்கினாலும் அது ரெண்டத்தையும் பைனரி ஆப்ரேட்டர் ஸ்டாரால் பைனரி ஆப்ரேட் பண்ணால் A ஸ்டார் B பண்ணால் அந்த A ஸ்டார் Bயும் அந்த Gக்குள்ளாரவே இருக்கணும். அதுக்கு பேர் தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இப்போ ப்ளஸ் பைனரி ஆப்ரேட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா A அண்ட் B அப்படின்ற 2 எலிமெண்ட்டை நான் எம்டி செட் Gலேருந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு அந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட் அந்த செட்டுக்குள்ளாரவே இருக்கணும். அப்படி இருந்துட்டால் இந்த ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதாவது க்ளோஷர் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. A அண்ட் B அப்படின்ற ஏதாச்சும் 2 எலிமெண்ட்டை G என்ற நான் எம்டி செட்டிலேருந்து எடுத்தோம்னா அந்த 2 எலிமெண்ட்டையும் அல்ஜிப்ரிக்லி ஆப்ரேட் பண்ணால் அதே செட்டுக்குள்ளவே இருக்கணும். அந்த ஆக்சியம் பேர் தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. அடுத்ததாக 2வது ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A star B star C equal to A star B star C for all A, B, C belongs to G. அதாவது A, B, C அப்படின்ற 3 எலிமெண்ட் நான் எம்டி செட் Gலேருந்து எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு B அண்டு Cயை அல்ஜிப்ரிக்லி ஆப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவோடு எடுத்து ஏவோடு ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ இது 3 எலிமெண்ட்டே ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு B அண்டு C எடுத்து ஆப்ரேட் பண்ணோம். இப்போ A அண்ட் B எடுத்து ஆப்ரேட் பண்ணணும். அப்படி A அண்ட் B எடுத்து ஆப்ரேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ எடுத்து அகைன் C கூட ஆப்ரேட் பண்ணணும். அப்படி C கூட ஆப்ரேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூவும் இந்த A ஸ்டார் B ஸ்டார் Cயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிடலாம். மறுபடியும் பாருங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C ஃபார் ஆல் A, B, C belongs to G. அதாவது எந்த ஒரு
3 எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படின்னா தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்ததாக 3வது ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. There is an element E belongs to G such that A star E equal to E star A equal to A. அதாவது ஜின்ற நான் எம்டி செட்டில் ஈன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட் பேர் தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூனிட் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈ கூட எந்த ஒரு எலிமெண்ட் நம்ம நான் எம்டி செட் ஜிலேருந்து எடுத்து ஆப்ரேட் பண்ணாலும் அதே எலிமெண்ட் கிடைக்கணும். அதாவது ஐடென்டிட்டி எலிமெண்ட் கூட ஜிலேருந்து எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்து ஆப்ரேட் பண்ணாலும் நமக்கு அந்த ஒரிஜினல் எலிமெண்ட்டே கிடைக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. ஈ கூட எந்த ஒரு எலிமெண்ட் ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டு தான் கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? 3 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. அடுத்ததான் 4வது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. அதாவது நம்ம ஜிலேருந்து எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. அதுக்கு நம்ம ஒரு எலிமெண்ட் இருக்கும். அதாவது எந்த ஒரு எலிமெண்ட் ஜிலேருந்து எடுத்தாலும் அதுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். சச் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு இ. அதாவது எந்த ஒரு எலிமெண்ட்டு நம்ம ஜிலேருந்து எடுத்தாலும் அதுக்கு இன்னொரு எலிமெண்ட் இருக்கும். அந்த 2 எலிமெண்ட்டையும் அல்ஜிப்ரிக்கலி ஆப்ரேட் பண்ணால், அதாவது ஏ இன்வர்ஸ் ஏ ஸ்டார்னு ஆப்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணாலும் சரி, நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கணும். அப்படி நம்ம ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு கிடச்சிருச்சுன்னா ஏவோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏ இன்வர்ஸோட இன்வர்ஸ் ஏன்னு சொல்லலாம். இதுதான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? மறுபடியும் பாருங்கள். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. அதாவது எந்த ஒரு எலிமெண்ட் ஜிலேருந்து எடுத்தாலும் அதுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த 2 எலிமெண்ட்டையும் அல்ஜிப்ரிக் ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கணும். இதுக்கு பேர் தான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, ஆர் இந்த 4 ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஜி கமா ஸ்டார் பி a குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அகைன் சொல்லுறேன் பாருங்கள். ஜின்னு ஒரு நான் எம்டி செட் எடுக்கிறோம். ஸ்டார் அப்படின்னு ஒரு பைனரி ஆப்ரேட்டர் எடுக்கிறோம். இந்த ஜி அப்படின்ற நான் எம்டி செட் இந்த 4 ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை நம்ம குரூப்னு சொல்லிடலாம். அந்த 4 ஆக்சியம்ஸ் என்னென்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஏதாச்சும் 2 எலிமெண்ட் எடுத்து அல்ஜிப்ரிக்கலி ஆப்ரேட் பண்ணால் அது அந்த செட்டுக்குள்ளவே இருக்கணும். அப்படி இருந்தால் அது க்ளோஸ்டு ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏதாச்சும் 3 எலிமெண்ட் எடுக்கிறோம். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. அதாவது மாற்றி ஆப்ரேட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்காக தான் 3வது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. தேர் இஸ் அன் எலிமெண்ட் இ. அதாவது ஈன்ற ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் கூட எடுத்து ஆப்ரேட் பண்ணாலும் ஒரிஜினல் எலிமெண்ட் ஏவே கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அந்த எலிமெண்ட் ஈக்கு பேர் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு இன்னொரு எலிமெண்ட் இருக்கும். அந்த 2 எலிமெண்ட்டையும் எடுத்து அல்ஜிப்ரிக்கலி ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஆப்ரேட் பண்ண அந்த 2 எலிமெண்ட்டும் இன்வர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏவோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னும் ஏ இன்வர்ஸோட இன்வர்ஸ் ஏன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு நான் எம்டி செட்டு ஜியை தான் நம்ம குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ குரூப்னு என்னென்னு புரிஞ்சிருச்சு. அடுத்தது எபிலியன் குரூப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குரூப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எபிலியன் குரூப்னால் என்னென்னு பார்க்கலாம். எபிலியன் குரூப்பை நம்ம எபிலியன் குரூப் ஆர் கம்யூட்டேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா எபிலியன் குரூப் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதாவது ஏதாச்சும் 2 எலிமெண்ட் எடுத்து மாற்றி ஆப்ரேட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு பார்த்தா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே டெஃபினேஷனை பாருங்கள். A group G, star is said to be abelian or commutative. It satisfies A star B equal to B star A. அதாவது 2 எலிமெண்ட் எடுத்து மாற்றி அல்ஜிப்ரிக் ஆப்ரேட் பண்ணாலும் அது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற குரூப்புக்கு பேர் தான் எபிலியன் குரூப், அப்படி இல்லைனா கம்யூட்டேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு குரூப்னா என்ன, எபிலியன் குரூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குரூப்பாய்டுனா என்ன, செமி குரூப்னா என்ன, மோனாய்டுனா என்ன அப்படின்றத படிப்போம். அதாவது நம்ம குரூப்பை பற்றி படித்த பற்றியா 4 ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஆக்சியம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் குரூப்பாய்டு. ஓகேவா? அதாவது க்ளோசர் ஆக்சியமை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் குரூப்பாய்டு. மற்ற எந்த ஆக்சியமும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இதுவே க்ளோசர் அண்டு அசோசியேட்டிவ் ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் செமி குரூப். அதாவது குரூப்பில் பாதி ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் இதுக்கு செமி குரூப்னு சொல்கிறாங்க. க்ளோசர் அண்ட் அசோசியேட்டிவ் ஆக்சியமை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஐடென்டிட்டியும் இன்வர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது.
சப்போஸ் க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி இது மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு இன்வெர்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அதுக்கு பேர் மோனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் மோனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பாருங்கள், க்ளோஷரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் குரூப்பாய்டு. க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் செமி குரூப். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி இது 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் மோனாய்டு. சப்போஸ் க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் இது 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் தான் நம்ம குரூப்னு சொல்லுவோம். இந்த குரூப் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் எபிலியன் குரூப். ஓகேவா? இப்போ குரூப்னா என்ன, செமி குரூப்னா என்ன, குரூப்பாய்டுனா என்ன, மோனாய்டுனா என்ன, எபிலியன் குரூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ஏ குரூப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அடுத்து வர டெஃபினிஷன், அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ குரூப் இஸ் கால்டு ஆர்டர் ஆஃப் ஏ குரூப். அதாவது குரூப்ன்றது ஒரு செட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன், நான் எம்ப்டி செட். அந்த நான் எம்ப்டி செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸோட எண்ணிக்கை தான் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து நம்ம மாடுலஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். அதாவது மாடுலஸ் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ குரூப். ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ குரூப் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைனைட் குரூப்னும், இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனைட் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இன்ஃபைனைட் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ குரூப் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைனைட் குரூப், இதுவே இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் குரூப். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னா குரூப்போட இன்ட்ரடக்ஷன், குரூப்னா என்ன, எபிலியன் குரூப்னா என்ன, ஆர்டர் ஆஃப் ஏ குரூப்னா என்ன, ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப்போட எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.